பெங்காலிக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க, துருவுக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க. அப்போ அதனால் கடைசியில் டீச்சர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, ஹிந்தி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ரிக்வேதத்தை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் இது தானே இது வச்சிருக்கல, ரிக்வேதத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இப்போ அவன்லாம் குரானை தலைப்படமாக படித்து வச்சுட்டு பள்ளியாசலில் போய் பேசக்கூடிய அளவுக்கு உருவாயிட்டான். அவன் பறையனா இல்லை, அவன் பண்ணனா இல்லை, அவன் பாயமா இல்லை. உன்னை கண்டெயின் பண்ணிட்டான். நீ செட்டி, நீ நாடார், நீ ரெட்டி, நீ பல்லர், நீ பறையர் எல்லாம் சேர்ந்தா குரங்கா பிறகுது. இங்கே எத்தனையோ இந்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்து பிள்ளைகள் தான் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ள காக்கப்படுகிறார்கள். குளத்தில் ஹிந்து பறையர் சமூகத்தை சேர்ந்த ஹிந்துவுக்கு முடிவெட்ட முடியல, கோலை கொடுக்க முடியல. அன்னைக்கெல்லாம் இந்து முன்னணி அமைப்பு ஹெச்ராஜாவை ஏன் போராட மாட்டேங்கான்? அவங்க தலைகீழ தண்ணி குடித்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ சாதி ரீதியாக இல்லை, அவருடைய கொள்கை ரீதியாக முரண்படுறான். அப்போ நான் இந்தியாவுக்குள்ள தான் இந்திய கவர்மெண்ட் சொல்லுது உனக்கு கிடையாது, முஸ்லீமாக பிறந்தா கிடையாது, தெர் இஸ் அ நோ. இப்போ பாபரி மசீதுக்கு மாற்றமாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினான். எத்தனையோ ராமர் கோயில் இருக்கு. இப்போ இந்த கோயிலுக்கு என்ன பெரிய கூட்டமாக இருக்கு? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுபேன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். என்ன செய்திகள் நிறையா இருக்கு இல்லையா? இருக்கு. ஆமாம் சார். முதல்ல என்ன செய்தியை இப்போ பேசலாம்? இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக் மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை. ஆமாம் சார். என்னதான் சார் தமிழக மக்களுக்கு இது தெளிவுபடுற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, மும்மொழி கொள்கையை பற்றி இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் அதிமுக திமுக எப்போதுமே தமிழ் ஆங்கிலத்துக்கு எதிராக மற்றொரு மொழிக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் விவகாரம். இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் சில நியாயங்கள் இருக்கிறது, அதே சமயம் அரசியல் அநீதிகளும் இருக்கிறது. எந்த அடிப்படையில் சார்? வெரி குட். 22 மொழி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒரே ஒரு ஓட்டில் தான் ஹிந்தி ஜெயிச்சது. இந்த நாட்டுடைய தேசிய மொழியாக ஒரே ஒரு வாக்கில் தான் ஹிந்தி ஜெயிச்சது, ஒரு வாக்கில். அப்போது உலகத்தில் நான் ஒரு தமிழனாக எனக்கு தாய்மொழி தமிழ் தான், எனக்கு மற்ற மொழி தெரியாது. நீங்கள் அமெரிக்காவில் கூட நான் அன்னைக்கு பொதுவாக சில காணொலிகளை கேட்டேன். அமெரிக்காவில் இருந்து பேசக்கூடிய அந்த சின்ன வயசில் கூட உலகத்தில் ரொம்ப தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமாயிட்டு. நிறைய பேர் அவங்க படிச்சிருக்கிறாங்க, தமிழ் தான் உலகத்திலே ஒரு தொன்மையான மொழின்னு. கிட்டத்தட்ட உலகத்தில் அதிக லெட்டர்களை கொண்ட மொழியும் தமிழ் மொழி. ஆனால் இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ் மொழிக்கென்று எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை. உலகத்தில் இந்தியாவில் ஒரு மூத்த மொழின்னு சொன்னால் தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து கொடுத்தே ஆகணும். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது காங்கிரஸ் கட்சியும் அந்த துரோகத்தை செய்தது. இன்றைக்கு பாஜக ஒரு ஹிந்துத்துவ கட்சி, அவங்க இதெல்லாம் சகஜமாக செஞ்சுருவாங்க. உலகத்தில் ஒரு மூத்த மொழியாக இந்தியாவில் உள்ள ஒரு மொழி பிராந்திய மொழினா அந்த மொழி எப்படி நீ ஒடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்களை குறை சொல்கிறத விட தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்களை நான் குறை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மும்மொழி திட்டம் என்பது அரசியல் ஒரு சுலோகமாக தான் நான் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் இங்கிலீஷுக்கு அப்புறம் 3வது ஒரு மொழியாக ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கலாம். நாங்கள் ஹிந்தி மட்டும் சொல்லலை, அந்த அந்த பட்டியலில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். யூ ஹாவ் டு டேக் வாட் யூ லைக், நீங்கள் எடுத்துக்கிடுங்க, நீங்கள் விரும்புகிற மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு கொங்குடி மொழியை நான் விரும்புகிறேன். எனக்கு டீச்சர் இருப்பாங்களா? டீச்சர் இருக்க மாட்டாங்க. பெங்காலிக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க, துருவுக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க. அப்போ அதனால் கடைசியில் டீச்சர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, ஹிந்தி எடுத்துக்கிடுங்கம்மா. அமித்ஷாவை பொறுத்தவரை, மோடியை பொறுத்தவரை, சங்க பரிவாரை பொறுத்தவரை, ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை அவங்களுடைய இந்த பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்போஷர் என்னென்னா இந்தி, இந்து, இந்தியா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்து, ஹிந்தி, இந்தியா, இந்த 3 தான் 3 கியூப். எப்படி சார் இந்த இந்த 2க்கு என்ன சார் இந்தி இந்தியாவுக்கும்? என்னன்னா ஹிந்துங்கிற ஒரு ரிலீஜனே கிடையாது.
சிவமதம்ங்கிற அது வந்து அதாவது அது வந்து அவர்களுக்கு வாய்ப்பாக உருவாக்கிட்டது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க, அந்த டாப்பிக்லாம் போனேன். இந்த இந்தியா, இந்த ஹிந்து மதம் தாண்டி இந்த இந்தி மொழி எதில் இருந்துச்சு? இந்தி மொழி வந்து அரபு மொழியிலேருந்து வந்தது, சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது, பார்ஷியிலேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அரபி தெரியும், முஹப்பத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இந்த முஹப்பத்துங்கிற வார்த்தை ஹிந்தியில் இருக்குது. நல்லா கவனிங்க. முஹப்பத்னா என்னது? ரொம்ப ரொம்ப நேசிக்கிறது. சூரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சூரத்துங்கிற வார்த்தை இதில் வருது, இந்தியிலையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. சூரத்னா ஃபேஸ். இப்படி நிறைய வார்த்தை, 1 2 சொல்ல முடியாது. ஹுதாங்கிற வார்த்தை, அதே போன்று இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபக்கீர்ங்கிற வார்த்தை, இதை போன்று இப்போ ஜாமீன்கிற வார்த்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வந்து இந்தியாவில் உள்ளதில்லை. இது வந்து இந்துக்களுக்குன்ற ஒரு ரிலீஜனை பேசை உருவாக்கணும்னு சொன்னால் 1800களுக்கு அப்புறம் எந்த இலக்கிய செறிவூட்டலும் இல்லாமல் பேச்சு நடைமுறைக்குள்ளதான் ஹிந்தி. அதை கொண்டு வந்து இந்திய நாட்டுடைய பெரிய முதல்ல ரைட் படிக்கணுமா? படிக்கலாம், நல்ல தப்பு இல்லை. ஹிந்தி தெரிகிறது நல்லது தானே? ஆமாம், அது பாவமான செயல் ஒன்றும் இல்லைல்ல. நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம், தமிழை தெரிஞ்சுக்கலாம். திணிப்புங்கிறதா அங்கே பிரச்சனையாகும். அது சம அந்தஸ்து கொடுக்க முடியாது. இப்போ கேகே நகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஹிந்தி பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். அவ்வளோ பேரும், எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது. அப்போ அந்த ஸ்கூல்லலாம் வந்து மற்ற மொழிகளுக்கு இல்லை, ஹிந்தி மொழிக்கு தான் ஒரு ஆப்ஷனாக ஆள் இருக்கே தவிர துரு படித்து கொடுக்குறதோ, கன்னடம் படித்து கொடுக்குறதோ, மலையாளம் படித்து கொடுக்குறதோ டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டான் எல்லா ஸ்கூல்லையும். அப்போ கடைசியாக நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கிட்டுங்கிறான். அப்போ என்ன திட்டம் மத்திய அரசினுடைய திட்டம் என்றால், 3வது மொழி என்று ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அது மறைமுகமாக தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய மொழி ஆர்வலர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மராட்டி மொழியே இல்லாமல் போயிட்டு. காரணம் என்ன? ஹிந்தி மொழியினுடைய ஆதிக்கம். மராட்டியர்கள் கூட மராட்டிய தாய் பாஷையை மறந்து விட்டார்கள், எல்லாருமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதோடைய தாய் பாஷைக்கு எழுத்தொடியும் இல்லாமல் போயிட்டு. புரியுதா உங்களுக்கு? ஆக நம்ம தமிழ் வந்து அப்படி விட்டுட முடியாது. நம்ம தமிழை வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து இந்த சீமானுடைய கருத்தை, ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா அந்த மொழி அழிச்சா போதும்ங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை, ஹிந்தியும் நீங்கள் படியுங்கள், எல்லாரும் ஹிந்தி படிக்கலாம், நல்லதான். நீட் டு கம்யூனிகேட் ஃபார் எவ்ரி ஒன். அரபி படிங்க, ஹிந்தி படிங்க, லத்தீன் படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க, எல்லா மொழியிலும் படிங்க. திணிப்புன்னு ஏன் கொண்டு வர்றேன்? அப்போ இவர்களுடைய கோர் சிஸ்டம் என்ன? ஆபத்தான சிஸ்டம் சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய சிஸ்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர்களை முதல்ல படம் காட்டுறது, அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கிட்டு அதற்கு பிறகு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல அடிப்படை கூறுகளை தமிழ் மதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் காலி பண்ணுறது. சிறுதெய்வ வழிபாடு, ஆடு கொடுக்கறது, கோழி கொடுக்கறது, படையல் போடுறது, மயான கொள்ளை, இப்படி நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ உங்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் முழுமையாக அழித்து விட்டு வருங்காலத்தில் அவர்கள் சொல்லுகிற சமஸ்கிருத ஹிந்தி கலாச்சாரத்தை மேலோக்க போகிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வேதங்களை வந்து எத்தனை இந்துக்கள் படிச்சிருக்கான்? யாருக்கும் தெரியாது, முழுசாக தெரியாது. உருசா இல்லை, யாரும் படிக்கல. நீங்கள் ரிக்வேதத்தை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் இந்து தானே, இது வச்சுருக்கல. ரிக்வேதத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணும். சாமவேதத்தை பற்றி தெரியணுமா இல்லையா? அப்போ இந்து என்றால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்ல. இப்போது எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு போகிறானா இல்லையா? ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவனும் பைபிளை தூக்கிட்டு போகிறான், ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவனும் பைபிளை தூக்கிட்டு போகிறான்னா, ஒரு நாடார் கிறிஸ்தவனும் பைபிளை தூக்கிட்டு போகிறான், ஒரு செட்டியாரும் கொண்டு போகிறான், எல்லாருமே பைபிளை தூக்கிட்டு போகிறான். அவன் படிக்கிறான். ஆதி ஆகமத்தில் இருக்குது, என் ஆகமத்தில் இருக்குது, உபாகமத்தில் இருக்குது, டியூட்ரோனமியில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, ஸ்லாமில் இருக்குது இல்லையா, அப்போஸ்தலிக் நடைமுறைகளில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, யோவானில் இருக்குது, ஜானில் இருக்குன்னு எல்லாவற்றையும் படித்து சொல்கிறார்கள். ஒரு சாதாரண முஸ்லீம் இருக்குது, முஸ்லீமில் ஜாதி ஒன்றுங்க தமிழ்நாட்டில் இல்லை. இருந்தாலும் அவர்கள் குரானில் சொல்கிறாங்க, 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் அந்த வேதத்தை இறக்கியிருக்கான். சூரத்தில் பக்கராலன்னு இருக்குது, சூரத்தில் ஆல் இம்ரானில் இருக்குது, சூரத்து யாசீனில் இருக்குது, சூரத்து ஃபலக்கில் இருக்குது, அஹதில் இருக்குது, 30 அந்த டியூட்னு எல்லாரும் படிக்கிறான். இன்றைக்கி பல்லர் சமூகத்திலிருந்து மதுரை மீனாட்சிபுரத்தில் 1981 மதம் மாறினான் பல்லர்லாம். இப்போ அவன்லாம் வந்து குரானை வந்து தலைப்படமாக படித்து வச்சுட்டு பள்ளியாசலில் போய் பேசக்கூடிய அளவுக்கு உருவாயிட்டான். அவன் பறையனா இல்லை,
அவன் பள்ளனா இல்லை, அவன் பாயா மாறிட்டான். அவனுக்கு வந்து குரான் வந்து எக்ஸ்பிளனேஷன் தெரியுது. நான் சொல்கிற கருத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்கணுங்க. அவனுக்கு குரான் தெரியுது, அதே மாதிரி அவனுக்கு பைபிள் தெரியுது. அங்கே ஜாதி வேறுபாடு இருக்குது. நாடார்கள் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சர்ச்சஸில் வந்து ஒரு பறையர் கிறிஸ்டின் ஜோசப் பிரச்சாரம் பண்ண முடியாது. பெரிய வெறி இருக்குது, இந்த மதத்தோட வெறி இருக்குது, அது வேறு உகாரம். நான் இப்போ சொல்கிறது, ஒரு மதத்தை பின்பற்றுறேன்னு சொன்னால் அவனுக்கு அந்த வேதம் தெரியணுமா தெரியக்கூடாது? கடவுள் என்னுடைய மதத்தில் என்ன சொல்லியிருக்கான் சொல்லணுமா இல்லையா? இல்லை, ஒரு கடவுள் அல்லாஹ்வை தவிரன்னு குரானில் இருக்குது. இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்குது. நீ ஒரு இந்துன்னு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏகம் ஏவம் அத்விதாயம் நா கஸ்ய கசி ஜனிதனா கதிபத் நா தஷ்டி பிரதீமஸ்தி மா சதன்யதி வீசன் சதா ஹிருதம் ஹிருதம் ஹிருதிஸ்த மனசயா ஈனம் ஏவம் விதூர் அமர்தஸ் அந்த தாமி பிரவசந்தி. ஒரு அழகான வேதம் இருக்குது, அற்புதமான வரி. குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எலிது ஒலம் யூலது ஒலம் யகுன் லஹு குஃபன் அஹது. இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஒரே அர்த்தம் தான் வரும். என் தேவன் என்னிலும் பெரியவராக இருக்கார், எல்லோரிலும் பெரியவர் இருக்கார், சப்கோ படா. அதை மூணையும் மேட்ச் பண்ணி ஒரே அர்த்தம் தான் வரும். பரம்பொருள் ஒன்று தான், ஒரே பரம்பொருள். இதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு சொல்லணும். கடவுள் ஒன்று தான், கடவுள் 2 அல்ல, கடவுள் 3 அல்ல, சமூகம் 3 அல்ல, எல்லாம் ஒரு தாயின் பிள்ளை. we are created the single womb of mother, have a no break. நீ செட்டியார்னு வச்சுக்க, நீ பாயின்னு வச்சுக்க, ஆனால் நம்ம ஒன்று தானே. அது தெரிய மாட்டேங்க அவனுக்கு. அதனால தான் இந்த நாசகார சக்திகள் தூண்டி விடுகிறார்கள். 2 பேரும் மாப்பிள்ளை வாடா மச்சான், 2 பேரும் அத்தை பிள்ளை மாப்பிள்ளை பிள்ளை தான். ஆனால் உன் பேர் அரவிந்தன் இருக்கும், இவன் பேர் அகமதுன்னு இருக்கும், அவன் பேர் ஜோசப். வாடா மச்சான், நம்ம 3 பேரும் ஒன்று தான். ஹோட்டலில் போவோம், நீ என்ன சாப்பிட்ற? ஃப்ரைட் ரைஸ். நீ என்ன சாப்பிட்ற? பிரியாணி. நீ என்ன சாப்பிட்றா? எனக்கு வயிறு செல்ல 2 இட்லி சாப்பிட்டு போ. அடித்து சாவுறான். நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குது. கடவுள்னா நம்புறாடா, கடவுள் ஒன்று தான்டா. ஆதி யானை அந்த சொல்கிறோம் இல்லையா, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கல்லின்ற ஒளியை கருத்தினே விண்ணில் நின்று விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றார் நான் தொழும் தெய்வமே. தெய்வம் ஒன்று தான். அப்போ என்னன்னா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இதை ஏன் நான் இதை சொல்கிறோம்னா, மக்களுக்கு இதன் மூலமாவது ஒருத்தனாவது திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பால, ஒருவனாவது மத வெறுப்பு வைக்காத, அனைவரும் சமம், ஒருவனும் சாதி வெறுப்பு வைக்காத. உன்னை சாதிக்குள்ளே ஆக்கிட்டான், உன்னை கண்டெயின் பண்ணிட்டான். நீ செட்டி, நீ நாடார், நீ ரெட்டி, நீர் பல்லர், நீர் பறையர் எல்லாம் சேர்ந்தா குரங்கா பிறக்குது, மனுஷனெல்லாம் அழகான புள்ள பிறக்கும். நான் உண்மையை சொல்கிறேன். ஒரு பாய் இருக்கான், அவன் வந்து பாரம்பரியமாக பாயாக இருக்கான். அவன் வந்து பறையர் சமூகத்திலேருந்து ஒரு புள்ள பாயாக மாறுது. 2 பேரும் கல்யாணம் முடிச்சா அழகான அற்புதமான குழந்தை பிறக்குதே. ஒரு பார்ப்பனர் சமூகம் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஒரு பறையர் சமூகத்தில் உள்ளவர்களும் திருமணம் செஞ்சு அழகான குழந்தை பிறக்குதே. அங்கே குரங்கு பிறக்கணும், கரடி பிறக்கணும், யானை பிறக்கணும், அழகா பிறக்குதே. அறிவுள்ள புள்ள பிறக்குதே. விஞ்ஞானம் சொல்லுத கலப்பட ரேசுகளுக்குள்ள நல்ல இணைப்பு இருந்தான்னு சொல்லி. ஆக நான் எங்கேயோ போயிட்டேன், பரவாயில்ல, நான் நல்ல நிகழ்ச்சி தான். ஆகவே மதத்தை மொழியால் இங்கே திணிக்கப்பட்டு கொடூரங்கள் நடக்கக்கூடாது. நீ எந்த மொழியும் படிச்சுக்கோ. அப்போ ஹிந்துன்னு சொன்னால் நீ வேதத்தை படிக்க வை. நான் சொல்கிற புரியுதா? ஹிந்தி மொழியை தான் பேச வந்தோம். அவர்களுடைய நோக்கம் அல்லாமல் எல்லா ஹிந்துக்களும் வேதத்தை படிக்க வேண்டும். எல்லா ஹிந்துக்களும் மத அனுஷ்டானங்களை கற்க வேண்டும். எல்லா ஹிந்துக்களும் சமமான ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டும். அப்படித்தான் அவன் இருக்கான், பாய் இருக்கான். அவன்கிட்ட 1008 பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் ஒருவன் இல்லைன்னு போய் நிற்கிறான். அதனால் அரவிந்த் சார் எப்படின்னா, இந்த மொழி கொள்கை என்பது திணிக்கக்கூடாது, மதமும் சாதியும் திணிக்கக்கூடாது, புறப்பாடு கொண்டு வருது. ஆக இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்னென்றால், நாடு முழுவதும் ஹிந்தி ஆக்கிவிட வேண்டியது, நாடு முழுவதும் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பிவிட வேண்டும், நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களை கொலை செய்வேன்னு சொல்லிட்டு இந்த அடிப்படைத்துவவாதி ஒரு ஜனநாயக நாட்டில் பேசுகிறான், வடநாட்டில். ரொம்ப மோசமான நிலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. அந்த பக்கத்தில் எங்கேயோ மதுரையில் ஒரு இடத்துல இந்த என்னமோ ஒன்று, அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பிட்டாங்க. திருப்பரங்குன்ற மலை. இங்கே எத்தனையோ இந்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்து பிள்ளைகள் தான் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ள காக்கப்படுகிறார்கள். குளத்தில் வந்து ஹிந்து பறையர் சமூகத்தை சேர்ந்த ஹிந்துவுக்கு முடிவெட்ட முடியல, கோலை கொடுக்க முடியல. அன்னைக்கெல்லாம் இந்து முன்னணி அமைப்பு ஹெச்ராஜாவை ஏன் போராட மாட்டேங்கான்? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீ திருப்பரங்குன்றத்தில் போய் முருகன் கோயிலில் சிக்கந்தர் மலை விவகாரத்தில் வந்து போராடுறல்ல,
அன்றைக்கு அதே ஹிந்து, திராவிட ஹிந்து, தமிழ் ஹிந்து, அது சாதி குலோ மோசமாக அடக்கம் பண்ணுறதுக்கு அவனுக்கு இடமில்லை. அவன் ஊருக்கு சப்பரம் போக மாட்டேங்குது. அல்லது அவன் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கனால அவனுக்கு வந்து கோயிலுக்குள்ளே போய் பூசை செய்ய முடியல. அவன் எல்லாரும் போகிறான்ல, மசூதிக்குள்ளே போய் நிற்கிறான்ல, அல்லாஹ் அக்பர்னு அவன் போய் ஜோசப்னு சொல்லி, சரி அவனுக்கு தனித்தனியாக ஒரு சர்ச்சை வச்சு மேலே ஏறி நிற்கிறான்ல, அப்புறம் நீ எதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்க? இவன் என்ன சொல்கிறா, தனி நீ எல்லாரும் ஒன்று ஹிந்துன்னு சொன்னால் எல்லாரும் புது கோயில் எல்லாரும் வர, எல்லாரும் கோயிலும் ஆச்சரியம் ஆகும். ஆக இவர்கள் மோசமானவர்கள், ஆபத்தானவர்கள். அதை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான கருத்து மட்டும் இல்லை. இவர்கள் கருத்தியல் ரொம்ப மோசமான கருத்து. அப்படி அந்த கருத்தியல் மோசமான கருத்தானா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிற சூழல் தான் உருவாயிரும். வெறுப்பு வந்துடவே கூடாது. ஆகவே இந்த மொழி திணிப்பை நம்ம ஏற்றுக்கிட முடியாது. ஆனால் ஹிந்தி மொழியை படிப்பதற்கு நான் ஆதரவானவன். கண்டிப்பாக ஹிந்தி மொழியை நீங்கள் எல்லாரும் படிங்க. ஹிந்தி மொழி ஒரு நல்ல மொழி தான், ஒரு கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் தமிழ் மொழியை விடலாம் நல்ல மொழி இல்லை. என் தாய் தமிழ் வந்து சிறந்த மொழி, அதுக்கு இல்லைலாம். ஆனால் நீங்கள் எல்லா ஊருக்கையும் போனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஹிந்தியை நீங்கள் படிங்க, நல்லா படிங்க. ஆனால் ஹிந்தி தான் படிக்கணுங்கிறதா சிக்கல். கண்டிப்பாக சார். இந்த 8 தொகுதியை வந்து நீக்கிட்டு நார்த்துக்கு கொஞ்சம் 8 தொகுதி கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது என்னதான் சார்? இல்லை, அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. 1976 இந்திரா அம்மையார் வந்து 82வது பிரிவு அடிப்படையில் 25 வருஷத்துக்கு இதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2001 நம்முடைய இலக்கியவாதி மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா வாஜ்பாய் அவர்களும் இந்த மறுசீரமைப்புக்கு ஒரு 25 வருஷம் தரப்பட்டார். இன்றைக்கு பாரதிய ஜனதா நாடு முழுவதையும் அவர்கள் ஒரு ஒற்றை ஆட்சியின் கீழே கொண்டு வரக்கு முயற்சிக்கிறாங்க. மறுசீரமைப்பு என்பது சமநிலையான மறுசீரமைப்பா அப்படின்ட்டு தெரியல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வதற்கு ஏற்றவாறு இல்லை என்ற நேற்று கோவை கூட்டத்தில் திரு அமித்ஷா கூட்டியிருக்கார். தமிழ்நாட்டிற்கு 8 சீட்டு அதிகரிக்கும் என்று சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்படி தானே? இல்லை சார், நார்த்தில் 8 சீட்டு அதிகம் இருக்குது. ஒரு விஷயம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அதிகரிக்கும், நார்த்தில் அதை விட அதிகரிக்கும் சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் அவங்க வந்து தலைகீழ தண்ணி குடித்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்க முடியாது, தெலுங்கானாவிலையோ ஆந்திராவிலையோ அவர்களுடைய விளையாட்டு இல்லை, கர்நாடகாவில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆக அவர்களுக்கு பொறுத்தவரை எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயார். அந்த எல்லைகளுக்காக தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளை ஒரு அநியாயத்துக்குத்தானே இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை, நல்ல விஷயத்துக்கு. விவசாயிகள் மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பொது சிவில் சட்டம் நாளைக்கு அது என்னது இந்த சிஏஏ சட்டத்துக்கு அமல்படுத்தினாங்க சென்ட்ரல். பரவாயில்ல, நமக்கு அந்நிய நாடுகள்லேருந்து நம்ம வந்து யாரும் அலோவ் பண்ணவே கூடாது. அது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதோ இன்றைக்கி அமெரிக்காக்காரன் கொண்டு வரான்னா ரைட்டு தான், நான் ஏற்றுக்குவேன். என் நாட்டுக்குள்ளே நான் தான் இருக்கணும். என் நாட்டுக்குள்ளே இன்கர்ஷன் வந்து நான் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதை ஐ ஓன்ட் அலோவ். நிச்சயமாக நான் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம பிஜேபி எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டுருவேன், பிரச்சனை இல்லை. பக்கத்தில் பங்களாதேஷ்லேருந்து நான் என் நாட்டுக்குள்ளேயே வரா, என் நாட்டிலே 1008 பிரச்சனை இருக்குல்ல. ஆக அதெல்லாம் சரி. அங்கே என்ன ஒரு குரியல்ட்டி டிஸ்கிரிமினேஷன் சொன்னோன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஜைனர்களுக்கும் இந்திய குடியுரிமை உண்டு. ஆனால் வெளிநாட்டில் ஒரு முஸ்லீமாக பிறந்து அவன் பாகிஸ்தானிலே முஸ்லீம்கள், பாகிஸ்தானிலே பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லீமும் பாகிஸ்தானுடைய வாழக்கூடிய முஸ்லீமும் சித்திரவதைக்குள்ளாரான். ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம் சித்திரவதைக்குள்ளாரான். அகமதியா இயக்கத்தில் பேரில் சித்திரவதைக்கு ஆகிறான். முஸ்லீம்களில் பல பிரிவுகள் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இன்றைக்கி பல பள்ளிவாசல்களில் பல முஸ்லீம்கள் தொழுக முடியாது. ஏன்னா சாதி ரீதியாக இல்லை, அவருடைய கொள்கை ரீதியாக முரண்படுறான். அப்போ நான் இந்தியாவுக்குள்ள வந்தால் இந்திய கவர்மெண்ட் சொல்லுது உனக்கு கிடையாது, முஸ்லீமாக பிறந்தா கிடையாது, தெர் இஸ் அ நோ. நீ வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கா, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கா, நீ வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கா. அப்போ இதை பார்க்கும்போதே பச்சையாக கேவலமாக தெரியுதா இல்லையா? முஸ்லீம் பிரிவில் இருக்கிறவனே சித்திரவதைக்கு உள்ளாகிறாங்கிறேன், அவனுக்கு கிடையாது. இலங்கை தமிழர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்? 40 வருஷம் இந்தியாவில் இருக்கானே இலங்கை தமிழருக்கு. அவன் தமிழ் இந்து தானே, அவன் வந்து முருகனை தானே வழிபடுறான், அவனுக்கு கிடையாது. கேட்டால் இல்லை அவன் இங்கே தங்கிடக்கூடாது, அவன் நாட்டில் போய் ஆக்கவே பண்ணணும். ஆக இப்படி சட்டங்களை மாற்றுவது அவர்களுக்கு உகாரம். இந்த அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுவரை என்பது 1976 82வது பிரிவில் அன்னை இந்திரா அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2001 திரு வாஜ்பாய் கொண்டு வந்தார்கள். 3வது தமிழ்நாட்டிலிருந்து இவர்கள் சத்தம் போட்டு கொண்டு இருப்பதை எப்படி பார்க்கிறதுனா, இதுக்கு பயனுள்ளது விளைமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் தமிழ்நாட்டில் 8 உயர்ந்தால் 2 உயர்ந்தால் அவர்கிட்ட 20 உயரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் 20 உயர்ந்தால் அவர்கிட்ட 40 உயரப்போகுது. தமிழ்நாட்டில் 5 உயர்ந்தால் அவர்கிட்ட 30 உயரப்போகுது. ஆக
அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு கிடைச்ச தகவல்கள் ஏராளமான 63 தொகுதி என்னமோ சொல்கிறாங்க, அது இன்னும் சரியாக வரல. ஏராளமான தொகுதிகள் உயரப்போகின்றது. அது ஒரு காலமும் பிஜேபிக்கு பாதகமாகவும் முடிந்து விடலாம். சாதகமாகத்தான் முடியும்னு சொல்ல வரல, பாதகமாகவும் முடிஞ்சிடலாம். அந்த எதிர்கட்சிகள் அப்படி பிரிச்சதுனால எதிர்கட்சிகள் ஓட்டு ஒவ்வொரு பக்கத்துலையும் அக்யூமுலேட் ஆகிட்டா பிஜேபி காலியாயிரும். புரியுதா உங்களுக்கு? ஆக இப்போ நம்ம பிஜேபி வெற்றி பெறுதா, காங்கிரஸ் வெற்றி பெறுதா, சமாஜ்வாடி வெற்றி பெறுதாங்கிறது தேவையில்லை. இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நீங்கள் எல்லா சட்டத்தையும் பாருங்களேன், எல்லா சட்டத்திலையும் ஒரு புள்ளி இருக்கும். சிஐஏ எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ஆர்சி எடுத்தாலும் சரி, என்பிஆர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை இன்றைக்கி அமல்படுத்த முடியுதா? முழு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படம் காட்டுறாங்க. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோண்டு 160 கோடிக்கு 10 பேர் கொடுத்து என்ன ஆகுது? அது ஏதாவது அமல்படுத்தியிருக்காங்களா? விவசாயிகள் மசோதா ஏதாவது அமல்படுத்தியிருக்காங்களா? காஷ்மீரில் 370 ஆப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால் அங்கே ஏதாவது அமைதி நிலைப்பட்டிருக்கா? செத்துக்கிட்டே தான் இருக்கான், செய்தி வர்றதில்லை, மறைக்கப்படுதா? மறைக்கப்பட்டிருக்கு. நானே இப்போ பேசியிருக்கேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட வருது. தினமும் 2-3 எக்ஸ்ட்ரா போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அமுழ்த்த முடியாது சார். 370 மட்டும் அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் அந்தஸ்துங்கிறிய, எத்தனை ஸ்டேட்டுக்கு நீ கொடுத்துருக்கேன்? ஏன்? அங்கே முஸ்லீம் இருக்காங்க. அதே அந்தஸ்து சிக்கிமில் இருக்குது, மணிப்பூரில் இருக்குது, அருணாச்சலில் இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய இருக்குது, மேகாலயாலாம் நம்ம இருக்குது, அதை தனியாக பார்த்துக்கிடுவோம். மகாராஷ்டிராவில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திரா கூட இருக்குது. அப்போ ஸ்பெஷல் விசேஷம் எல்லா நாடுகளுக்கும் உண்டு. அவன் வந்து நாட்டை வந்து நம்ம நாட்டோட இல்லை, அவன் தனி நாடாக இருந்தான். ஹரிசிங்கிறவன் தனி நாடாக இருந்தான். பாகிஸ்தானுக்கு போகிறாமா, இந்தியாவுக்கு போகும்போது பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம்கள், ஆட்சி செய்தது இந்து மன்னன் ஹரிசிங். அப்போ இந்தியாவோட சேர்றான். அதற்காக சில அலாட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நீ என்ன பண்ணா, உன் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சிக்கலாம், அது கொண்டு வந்தா. அது நாட்டில் எல்லாரும் போய் சொத்து வாங்கிக்கலாம், நீ கொண்டு வந்தா. அது நாட்டு இப்படி எல்லாம் கொண்டு வந்து மக்களை பிரித்து அரசியல் செய்வதான விளங்குறதை தவிர அது சக்ஸஸாக ஆகாது. 370 இன்னைக்கு ஆகலாம், இன்னொரு 50 வருஷம் கழித்தாலும் 30 வருஷம் கழித்தாலும் அது மாறத்தான் போகிறது. நீ இந்தியாவை பொறுத்தவரை சிஏஏ கொண்டு வந்தால் முஸ்லீம்களை மட்டும் ஒதுக்கிட்டு மற்றவங்களும் கொடுக்க முடியாது, தமிழர்களை மட்டும் ஒதுக்கிட்டு இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது. எந்த சட்டமே உன்னால் நிலைநிறுத்த முடியாது. விவசாய சங்கம் தோற்று போச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாபரி மசீதுக்கு மாற்றமாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினா, எத்தனையோ ராமர் கோயில் இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு என்ன பெரிய கூட்டமாக இருக்குது? இல்லை, ஏதோ கோயில் மாதிரி இருக்குது, அவ்வளோ மக்கள் நிலையா, ஏதோ கோயிலுப்பா, 10 நம்ம ஊரில் கருப்பசாமி கோயில் இருக்குது, சாமி கும்பிட போகிறான். முருகன் கோயில் இருக்குது, சாமி கும்பிட போகிறான். பிள்ளையார் கோயில் இருக்குது, சாமி கும்பிட்டு போகிறான். கற்கோலை ஐயனார் கோயில் இருக்குது, அவன் விரும்பக்கூடிய சாமியை கூப்பிட்டு போவான். இப்போ காசிக்கு போகிறான், தண்ணியில் குளிக்கிறான், குளிச்சுட்டு வரான், அது வேறு விவகாரம். இப்போ இவனுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அரசியல் சாமி கோயிலாக மாற்ற நினச்சான். ராமரை படத்தில் எங்கேயாவது ராமர் கொடூரமாக இருந்திருக்காரா? இல்லை, அப்படி சாஃப்டாக இருப்பார். ஒரு நல்ல அந்த மூஞ்ச ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த படங்கள் கூட அப்படி தான் வருவாங்க. பலராமர் படம் கூட ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், அப்படி கண்டபுத்துறது. அப்போ அவங்க வன்முறை இல்லைங்க. அந்த கடவுளுடைய நம்புறீங்களா, அந்த கடவுளுடைய சிலைகளில் கூட வன்முறை இல்லை. ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க கொண்டு வந்த எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்ல வரேன். இப்போ அடுத்து ஒன்று கொண்டு வர போகிறாங்க, காமன் சிவில் கோடு. அது முஸ்லீம்களுக்கு எதிராக தான். பலதாரம் மனம் கூடாது, முஸ்லீம்கள் நாலு கல்யாணம் முடிக்கணும், பலதாரம் மனம் கூடாது, ஆடு வெட்டக்கூடாது. அப்புறம் கேட்டால் இங்கே வந்து சொத்து பிரிகிறதுல பொம்பளை பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தில் 6ல் ஒரு போதி பொண்ணுக்கு 2 போதி ஆம்பளை பையனுக்கு ஒன்று வந்திருக்கா. ஹிந்து மதத்துலேயும் அது மாதிரி நிறைய இருக்குது. அப்பன் சொத்து பொம்பளை பிள்ளைக்கு தான், ஆம்பளை பையன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மக்க வகரா மருமக்க வகரா இருந்து ட்ரைபல் கம்யூனிட்டியில் ஏராளமான பேர் வந்து பல கல்யாணம் முடிக்கிறான். அப்போ இங்கே வந்து இது கிடையாது, எது விவகாரத்து கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஹிந்து மதங்கிறது ஒரு மதம் கிடையாது, ஒவ்வொன்றும் தனித்தனி மதம். கண்டிப்பாக சார். தமிழர் மதம் ஒன்று. அப்போ இந்த மறுவரையோடு சேர்த்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க. இதுதான் இந்தியாவில் வந்து உள்ள நிலை. ஒரு டிசென்டிவ் சிச்சுவேஷன் இஸ் கோயிங். கண்டிப்பாக சார். சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு கும்பமேளாவின் திருவிழா வந்து முடிவு பெற்றிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன்னா இது ஏன் இதுக்கு நான் இந்த டாபிக் எடுத்தேன்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கே தெரியும், ரொம்ப ஒரு கலப்படமான தண்ணீர், ஒரு சுகாதாரமற்ற ஒரு நீர். ஆனால் வந்து அந்த இதில் இருக்க ஒரு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, இது வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? கும்பமேளா என்பது பெரும்பான்மையான ஹிந்து மக்களுடைய நம்பிக்கை. அவங்க காசிக்கு போகிறது, கடைசியில் அங்கேயே மரணிச்சு போகிறோங்கிற பெரும்பான்மையான ஹிந்துக்களுடைய நம்பிக்கை. அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. மக்காவுக்கு போகிறாங்க, அது நம்ம அவங்களுடைய நம்பிக்கை. மக்காவில் கூட போய் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க நெரிசல்களில். ஜெருசலேத்துக்கு போகிறாங்க. ஒவ்வொரு மதங்களுக்கு கொண்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் 140 வருஷமாக இதுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா, 12 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 65 கோடி பேர் குளிச்சிருக்கான். அந்த தண்ணியில் என்ன இருக்கும், எவ்வளோ விஷம் இருக்கும், எவ்வளோ மோசமான தன்மை இருக்கும்.
அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மதத்தெல்லாம் விட்டுருங்க, இந்து மதத்தெல்லாம் விட்டுருங்க, சயின்டிஃபிக்கலாக பேசுவோம். ஒரு தண்ணி இந்தியாவில் ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறில் 45 கோடி பேர் குளிக்கிறாங்க. என்ன நடக்கும் ஐயா? இதுதான் கேள்வி. 45 பேரை என்ன பத்திரிக்கை வந்து மலமாக இருக்கான், பாத்ரூமாக இருக்குது, ஃபுல்லாக மலம், பாத்ரூம் அவ்வளோ பேரும் அதில் தான் போய் தண்ணியில் தான் இருக்குது. சிறுநீர் கழிக்கிறான், அதில் போய் குளிக்கிறான், புண்ணியம் கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைன்னு நினச்சி பாருங்கள், எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்கள். அப்புறமா இதை வந்து கடவுள் பேரால் அவருக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் ஐம் ஸ்டார்டிங். நம்பிக்கையை வந்து கொச்சப்படுத்தவே கூடாது. அந்த தண்ணீர் வந்து நீங்கள் நம்பிக்கை தான், தப்பில்லை. இப்போ மக்காவிலையும் கூட ஜம்சம் அப்படின்னு ஒரு தண்ணி வச்சுருக்குறாங்க. அது வந்து கிணத்துல வரையறப்படுறாங்க, மோட்டர்லேருந்து வருது, அதை பிடிச்சி கேனாக குடிச்சிட்டு வராங்க. அதில் உள்ளே யாரும் போக முடியாது, ஒரு கிணறு பைப்பு. அந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும். 45 கோடி பேர் இந்தியாவில் பெரும் செல்வந்தர்கள், காஞ்சி மடாதிபதிகள் எல்லாரும் அங்கே குளிக்கிறான். அதில் தான் சிறுநீர் அடிக்கிறான். நான் சொல்லலை, பத்திரிக்கை இருக்குது. அவ்வளோ பேரும் பாத்ரூம் போகிறது வந்து எல்லாமே அதில் தான் கலந்து கிடக்கு. நாத்தம் பிடிச்ச தண்ணி ஒரு பேஜுக்கு சொல்ல வரும். அப்போ புனிதமான ஒரு இடத்தில் புனிதமற்று ஆக்கி விட்டீர்களே, புனிதமான அந்த கங்கை ஜலத்தை புனிதமிக்க ஒன்றை புனிதமற்ற ஆக்கி விட்டீர்களே. அப்போ இது வந்து அந்த நம்பிக்கையை கேவலப்படுத்துறது தானே. அப்போ இவங்களுக்கு யார்? இந்த யோகி ஆதித்யநாத் தண்ணி நல்லா இருக்கான். எங்கே இது நல்லா இருக்குது? அவனே ஒரு மினிஸ்டர், ஒரு சயின்டிஸ்ட்னு ஒருத்தனை வச்சுட்டு இல்லை எவ்வளோ எப்படி கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கும்? ஏன்பா அதில் பாத்ரூம் போகிற ஃபுல்லாக அதில் தான் கிடக்கு. யூரின் போகிறவன் சளியை துப்புறான், குளிக்கிறான், அதில் போய் முங்கி குளிச்சுட்டு நீ எப்படி சுத்தமாக இருப்ப? நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிற இடத்துல ஒரு ஆறு இருக்குது, பம்பாறு, அது மோசமாச்சு. இப்போ நல்லா இருக்குன்ட்டாங்க, இப்போலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சார், ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் கூட இந்த மாதிரி கூட்டங்கள் கூடுற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். கல்யாணத்தில் கூட அன்றைக்கி என்னுடைய சொந்தக்கார விட்டு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தில் 7500 பேர் பிரியாணி சாப்பிட்டான். நான் போக மாட்டேன். இந்த மாதிரி கூட்டங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதருடைய தனி நம்பிக்கை. அது நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நல்லா கவனிங்க. அவர்களுடைய கும்பமேளா நம்புறீங்க, கங்கை புனிதமானது நம்புறீங்க, அதில் நாங்களே ஏற்றுக்கிறோம், நம்ம எல்லாரும் ஏற்றுக்குவோம், அவன் நம்பிக்கை. ஆனால் இந்த மாதிரி நான் இந்தியா பாப்புலேஷனே 140 கோடியில், அந்த 140 கோடியில் பாதி பேர் குளிச்சுட்டானே. பாதிக்கு பாதி. ஆனால் பாவியலா, பாதிக்கு பாதி. 500 பேர் ஒரு இடத்துல கூடி பஸ் ஸ்டாண்டில் நின்றால் நம்ம ட்ரெயினில் போக முடியல. நீங்கள் மெட்ரோவில் போங்க சில நேரத்துக்கு. திருச்செந்தூரில் அந்த மகாமகம் இல்லை, அது என்னது மாசி மகம், அதெல்லாம் நடக்கும். இது என்னது கொடியேற்றுறதெல்லாம். இது சார் இந்த முருகனுக்கு வந்து அது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் வசதிலாம் சூரசம்ஹாரம் ரொம்ப மோசமாயிரும். அங்கே முத்தாரம்மன் கோயில்ண்டு குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா நடக்கும். ஒரு 50 நாளைக்கு அந்த பக்கம் போக முடியாது, ஃபுல்லாக இதாக தான் கிடக்கும். எது மலமாக தான் இருக்கும். நீங்கள் 5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடுற இடம்னா 66 கோடி பேர். இதை நீங்கள் சிந்திங்க. ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடும், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் ஹிந்து கடவுள் அல்ல, இஸ்லாம் கடவுள் அல்ல, கிறிஸ்தவ கடவுள் அல்ல. உங்களையும் என்னையும் எல்லோரையும் படைத்தது ஒரு பகவான், ஏக் பகவான். அவன் தான் சுப்ரீம் பகவான். அவன் எல்லாத்துக்கும் பொருத்தமானவன். அவனை உட்கார்ந்த இடத்திலே நீங்கள் பிரார்த்திங்க. நம்ம எல்லாருக்கும் சுபிச்சம் கிடைக்கட்டுமே, அன்பு கிடைக்கட்டுன்னு பிரார்த்திப்போம். இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து சுட செய்திகளை நம்ம விவாதிப்போம். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.